ஹே ஆல், நம்ம சேனலில் மெஹந்தி கிளாஸ் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே வந்து ஹென்னா கிட்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட் ஆல்சோ நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ பிகினஸாக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிளாஸ் 8ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேசிக் பார்டர் லைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸ் வந்து ப்ரீவியஸ் கிளாஸை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. மோஸ்ட்லி வந்து லைன்ஸ் அண்ட் ஹம்ஸ், ஷார்ட் டர்ம்ஸ் வந்து மோஸ்ட்லி இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து லைன்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக போடுறீங்க அண்ட் ஷார்ட் டர்ம்ஸும் ஈவனாக அழகாக போடுறீங்க. ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பார்டர் டிசைன் போடுறப்ப ஃபர்ஸ்ட் ஒரு 4 லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் மட்டும் திக் லைனாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ஃபில் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? அண்ட் வந்து கீழெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டர்ம்ஸ் போட்டுருங்க, ஈவனாக போடுங்க. ஓகேங்களா? அப்போ தான் அழகாக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாகவே பேசிக் தான். என்ன போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த யூ பிகம்ஸ். ஸோ இந்த ஷேப் தான் வந்து பேசிக் பார்டர் லைனில் போடுறோம். பாருங்கள். ஓகேங்களா? போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு லைன்ஸ் போட்டு விட்டுருங்க. ஓகே. அண்ட் அகைன் ஒரு லைன், அகைன் கீழே வந்து ஒரு 4 லைன்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் போடணும். ஓகேங்களா? ஓகே. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்குள்ளே ஃபில் பண்ணுறீங்க. ஓகே. இப்போ நீங்கள் வந்து இதை வந்து வெறும் எம்டியாகவும் நீங்கள் வந்து பிகம்ஸ் போடலாம், இல்லை அப்படின்னா இதுக்குள்ளே வந்து டாட்ஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் போடுறப்ப எனக்கு பிகம்ஸ் தனியாக போட்டு சென்ட் பண்ணணும். அகைன் ஒரு 4 லைன்ஸ் போட்டு ஷார்ட் டர்ம்ஸ் போட்டு இந்த டாட்ஸ் வச்ச மாதிரி ஒரு டிசைன் எனக்கு போட்டு சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த இடத்துல ஃபில் பண்ணிடுங்க. ஓகே. அண்ட் கீழே வந்து ஷார்ட் டர்ம்ஸ் போட்டு முடிச்சிருங்க. ஓகேங்களா? செகண்ட் ஒன் பாருங்கள். சேம் இதிலே நான் போட்டு காட்டுறேன். டபிள்யூ போடுவோம் இல்லையா? ஸோ அதுதான் பாருங்கள். பாருங்கள் இந்த மாதிரி இந்த கர்வ் வந்து இப்படி உள்ளே வந்துட்டு போகணும். பாருங்கள், இப்படி உள்ளே வந்துட்டு இப்படி போகணும். அப்போ தான் ஃபில் பண்ணுறப்ப இங்கே அழகாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இப்படி உள்ளே வந்துட்டு போகாமல் இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஷேப் நீ ஃபில் பண்ணுறப்ப அதுவும் சேம் பிகம்ஸ் மாதிரியே தெரியும், யூ ஷேப்லேயே உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இப்படி நல்லா அந்த கர்வ் வந்து உள்ளே வந்து கொடுத்துட்டு போங்க. ஓகேங்களா? தென் என்ன பண்ணுறீங்கன்னா சேம் இந்த இடத்துல ஃபில் பண்ணிடுறீங்க. ஓகே. அண்ட் அகைன் இந்த இடத்துல ஃபில் பண்ணி ஷார்ட் டர்ம்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ இதுலேயும் டாட்ஸ் நீங்கள் வைக்கலாம். ஓகே. அண்ட் வந்து ஒன்றோட ஒன்று மிஸ் ஆகிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ செகண்ட் டைப். ஸோ செகண்ட் ஒன், இது வந்து செகண்ட் ஒன். ஓகேங்களா? எனக்கு நீங்கள் இப்படியே போட்டு சென்ட் பண்ணக்கூடாது. நீங்களும் எனக்கு வந்து 4 லைன்ஸ் கீழே ஒரு 4 லைன்ஸ் போட்டு தான் நடுவில் இந்த பிகம்ஸ் போடுறீங்க, டாட்ஸ் வச்சதும் போட்டு அகைன் இந்த டபிள்யூ ஷேப் போடுறீங்க, டாட்ஸ் வச்சதும் போட்டு எனக்கு சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? தேர்ட் ஒன் பாருங்கள். சேம் அகைன் 4 லைன்ஸ் போட்டுக்கோங்க. லைன்ஸ் போட்டு சேம் ஈவனாக தான் இருக்கணும். இந்த பிகம்ஸ் இப்படி போடுறீங்க அப்படின்னா சேம் எல்லாமே ஈவனாக தான் இருக்கணும். ஒன்று வந்து இப்படி சின்னதாக போயிட்டு ஒன்று பெருசாக போட்டிங்கன்னா ஃபில் பண்ணுறப்ப நல்லா இருக்காது. ஓகேங்களா? ஓகே. ஃபில் பண்ணி விட்டுறணும் இந்த இடத்த. அண்ட் அகெயின் இந்த பேசிக்குங்கிறனால இந்த அளவுக்கு கேப் இருந்தால் போதும். நீங்கள் வந்து இந்த அளவுக்குலாம் இவ்வளோ கேப் வந்து நீங்கள் விட வேண்டியதில்லை. இவ்வளோ போட்டு இவ்வளோ பெருசாக நீங்கள் விட வேண்டியதில்லை. ஓகேங்களா? ஸோ இந்த அளவு கேப் இருந்தால் போதும். பார்த்தீங்க, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஓகே.
இதில் என்ன போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வி ஷேப் தான் போட போகிறோம். ஓகேங்களா? இதுக்குள்ளே என்னென்ன பேட்டர்ன் போடலான்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து அகைன் இந்த மாதிரி லேஸ் போடலாம். உள்ளேயே சின்ன சின்னதாக, பெருசுலேருந்து சின்னது. இது ஒரு மெத்தட். ஃபோர்த் ஒன் பாருங்கள். என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி செகண்டாக ஒன்று மட்டும் போட்டுட்டு உள்ளே வந்து ஃபில் பண்ணிடுறீங்க. ஸோ இது ஒரு டைப். இது வந்து ஃபோர்த் ஒன். ஓகேங்களா? ஸோ தேர்ட் ஒன், இது ஃபோர்த் ஒன். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். நெக்ஸ்ட் இது எனக்கு தனியாக போடணும், இது எனக்கு தனியாக ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு சென்ட் பண்ணணும். ஓகே, கீழே சேம் 4 லைன்ஸ் போடுறீங்க, இதுக்குள்ளே ஃபில் பண்ணுறீங்க அண்ட் ஷார்ட் டர்ம்ஸ் போட்டு முடிக்கிறீங்க. ஓகேங்களா? சேம் இந்த அளவுக்கு கேப், இந்த அளவுக்குலாம் வேண்டாம். ஓகே, ஸோ இந்த அளவுக்கு கேப் இருந்தால் போதும். ஐ ஷேப் வச்சு தான் நம்ம போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி. ஓகேங்களா? 1ன்னு வச்சுக்கலாம், ஐன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், இங்கே இதோட ஸ்டாப் பண்ணுறீங்க அண்ட் 1/4 இன்ச் கேப்லேருந்து இங்கே. ஓகே, ஸோ 1/4 இன்ச் இந்த சைட் பார்க்குறப்பி 1/4 இன்ச், இந்த சைட் பார்க்குறப்பி 1/4 இன்ச் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த அளவுக்கு போட்டு இந்த அளவுக்கு இப்படி போட்டுறாதீங்க. ஓகேங்களா? ஸோ சேம் இந்த அளவுக்கு மட்டும் போடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் போடுறப்ப சேம் கீழே பாருங்கள், அகைன் 4 லைன்ஸ் போடுறீங்க. இந்த இடத்துல தான் ஃபில் பண்ணணும் இந்த பேட்டர்ன் போடுறப்ப. ஓகேங்களா? அண்ட் இந்த இடத்துல வந்து ஷார்ட் டர்ம்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? 5th ஒன், 6th ஒன் பாருங்கள், டீ ஷேப் போட போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி தலைகீழாகவும் நேராக பார்த்த மாதிரியும். ஓகேங்களா? பாருங்கள், சேம் இதே மாதிரி தான். என்னென்னா இந்த இடத்துல ஒரு கோடு போட போகிறீங்க, அவ்வளோதான். ஓகே, சேம் இந்த இடத்துல ஃபில் பண்ணிடணும். ஓகேங்களா? தென் ஷார்ட் டர்ம்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணுறீங்க. ஓகே, 6th ஒன். ரொம்பவும் கேப் இருக்கக்கூடாது, ஓரளவு தான் கேப் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து டீ போட்டிருக்கீங்க அப்படின்னா அகைன் இங்கே கொண்டு போகாதீங்க. இந்த அளவு கேப் இருக்கக்கூடாது, சேம் இந்த அளவு தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒன்னோட ஒன்று மெர்ஸாகாமலே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? புரிஞ்சுதா? 7th ஒன் பாருங்கள், எந்தளவுக்கு கேப் விடுறேன்னு பாருங்கள். ஓகே, அண்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஈஸியாக, நீங்கள் பிகினருங்கிறனால ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிசைன் போடுறப்ப லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக கேப்பில் உங்களுக்கு மட்டுமே தெரிகிற மாதிரி லைட்டாக ஒரு லைன்ஸ் போட்டுக்கோங்க. டபுள் லைன் கொஞ்சம் கேப் விட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதில் என்ன போட போகிறோன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து மேலே இருந்து இப்படி கொண்டு வரீங்க, இப்படி கொண்டு வந்து இப்படி விட்டுருங்க. ஓகே, அகைன் இப்படி கொண்டு வந்து இப்படி விட்டுருங்க. ஓகே, ஸோ எப்படி போடுறேன்னு பாருங்கள். இப்படி இந்த ஷேப். ஓகே, இந்த ஷேப் எஸ் மாதிரி. ஓகே, பாருங்கள், ரொம்ப கேப் இருக்கக்கூடாது, சேம் எல்லாத்துலேயும் ஈவனாக தான் இருக்கணும் கேப். ஓகே, கீழே பாருங்கள்,
ஒன்றோடு ஒன்று ஒட்டிடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் கீழே வந்து இப்படி கொடுத்துருக்கேன். கீழே பாருங்கள் இப்படி போடுறோன்னு இந்த மாதிரி. ஓகே, சேம் இந்த மாதிரி எஸ், மேலே பார்க்குறப்ப இந்த மாதிரி எஸ். ஓகே, ஓகேங்களா. இதில் போடுறப்பையும் வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணிடுங்க கீழே. ஓகே, இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து அம்ஷ் வச்சு ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஸோ புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாமா? 8th ஒன் இல்லைங்க, ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து இப்படி ஒரு லைன்ஸ் போட்டுக்கோங்க. டபுள் லைன் போடுறீங்க, இந்த அளவுக்கு கேப் விட்டு அகைன் ஒரு டபுள் லைன், இந்த அளவுக்கு கேப் விட்டு டபுள் லைன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு டபுள் லைன்ஸ் போட்டுட்டு வாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஃபில் பண்ணுங்கள், ஷேட் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஷேட் பண்ணாதீங்க, ஃபில் பண்ணுங்கள் நல்லா. இப்படி கோணம் ஒரு லைட் ப்ரெஸ் பண்ணாலே போதும். இந்த மாதிரி ப்ராடாகவும் போடலாம். இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கா, ஸோ சின்னதாக கூட தின்னாகவும் நீங்கள் ஃபில் பண்ணலாம். தெரியுதா டிஃப்ரென்ஸ்? அது கொஞ்சம் அகலமாக ப்ராடாக இருக்குது, கொஞ்சம் தின்னாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம், இந்த மாதிரியும் பண்ணலாம். ஓகே, ஸோ கீழே இந்த இடத்துல ஃபில் பண்ணுறீங்க, இந்த இடத்துல ஷார்ட் டர்ம்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிடுறீங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? இதில் என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேர்வ்ஸ் தான். கேர்வ் லைன்ஸ் வந்து நம்ம பேசிக் எலமெண்ட்ஸில் சொல்லி கொடுத்தோம் இல்லையா, ஸோ அதுதான் இதில் போட போகிறீங்க. ஸோ இந்த கேர்வ் லைன்ஸ் தான் பாருங்கள். சேம் அந்த கேர்வும் கரெக்டாக ஈவனாக இருந்தால் அழகாக இருக்கும். ஓகே, ஸோ என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ரொம்ப அகலமாக இப்படி போட்டிருந்தீங்க. ஸோ பிகினிங்கில் அப்படி போட்டிருந்தீங்க, அதுக்கப்புறம் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ அகைன் இந்த மாதிரி போட்டுறாதீங்க. ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் சின்ன சின்ன கேர்வாக இருந்தால் தான் அழகாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாட் வைக்கலாம். ஓகேங்களா. 10th ஒன் பாருங்கள், சேம் இதிலே போட்டு காட்டுறேன். இன்னொன்று என்ன பண்ணால் டியர் ட்ராப்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி கீழே எடுத்து விட்டுருந்தீங்க இல்லையா, ஸோ இதான் டியர் ட்ராப்ஸ். இதுவும் இதுக்குள்ளே நீங்கள் ஃபில் பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வைன்ஸ் கிளாஸ்லேயே நீங்கள் போட்டிருந்தீங்க இல்லையா, ஸோ அதுதான். இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லீஃப் கொடுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி போட்டிங்க ப்ரீவியஸ் கிளாஸில். ஸோ இது வந்து நீங்கள் பார்டர் லைனில் அப்படியே கொடுக்குறீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இது 11th ஒன். ஹம்ஸ் வச்சு முடிக்கிறீங்க, இந்த இடத்த ஃபில் பண்ணிடுறீங்க. ஓகே, 9th 10th 11th. ஸோ இதெல்லாம் நீங்கள் தனித்தனியாக எனக்கு போட்டு சென்ட் பண்ணணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் அண்ட் இதில்
இந்த அளவு கேப் விட்டு ஒரு லைன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா டாட். ஸோ ஒரு சிலருக்கு வந்து இன்னமும் டாட் கரெக்டாக வரல, கொஞ்சம் இப்படி 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 போடுறீங்க போல். ஸோ அகைன் சொல்கிறேன் பாருங்கள், கோன் பேப்பரை டச் பண்ணி இப்படி செங்குத்தை வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும். சர்க்கிள் ஷேப்பில் அழகாக ஒரு டாட் வந்துடும், பொட்டு மாதிரி உங்கள் ஐ மாதிரி அழகாக இருக்கும். ஓகே, ஸோ ஓகே இதில் அதுதான் போட போகிறோம் பாருங்கள். நீங்கள் வந்து உங்கள் கோன் வந்து டிப் ரொம்ப திக்காக இருக்குது, உங்கள் கோன் டிப் வந்து ரொம்ப திக்காக இருக்குது அப்படிங்கிறப்ப உங்கள் லைன்ஸ் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டாட்ஸும் நீங்கள் பெருசாக வைக்கணும். ஓகேங்களா? ஸோ உங்கள் லைன்ஸ் தின்னாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டாட்ஸ் வைக்கிறோம். ஏன்னா வந்து நீங்கள் இப்படி இப்போ லைன் வந்து ரொம்ப திக்காக இருக்குது, நீங்கள் டாட் வைக்கிறது சின்னதாக இருந்தால் அதில் டாட்டே தெரியாது, மஸ் ஆயிரும் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த அளவு கேப் விட்டு இப்படி வச்சுக்கோங்க டாட், சேம் கேப். ஓகே, ஓகேங்களா? ஆனால் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், இந்த ஒரு கர்வ் கொடுக்குறீங்க. ஸோ நல்லா உள்ளே போயிட்டு வரணும் அந்த கர்வ். ஓகே, அண்ட் இந்த இடத்துல ரொம்ப கேப் இல்லாமல் ஓரளவு கேப்பில் ஒரு லைன்ஸ் போடுறீங்க, போட்டுட்டு இந்த இடத்த ஃபில் பண்ணுறீங்க. ஓகே, அண்ட் அகெயின் 2 லைன்ஸ் போடுறீங்க, ஷார்ட் டர்ம்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இந்த அளவு கேப்பில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அண்ட் சென்டரில் சேமாக ஈவனாக பார்த்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இதில் என்ன ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஃப் தான். இப்படி லைன்ஸ் இருக்கா? ஸோ இந்த இடத்துல ஒரு லைன் போடுறீங்க, இப்படி ட்ரா பண்ணுறீங்க. அகைன் நீங்கள் ஒரு லைன் போடுறீங்க, இப்படி ட்ரா பண்ணுறீங்க. அகைன் நான் எப்படி அந்த என் கை எப்படி போயிட்டு வருதுன்னு பாருங்கள். ஓகேங்களா? என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி லைன்ஸ் போட்டு இப்படி ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இப்படி ஷேட் பண்ணுறப்போ உள்ள ஷேப்பே தெரியாது. ஸோ இப்படி நீங்கள் ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ளே ஷேப் நீங்கள் ஃபில் பண்ணுறப்போ ஷேப் கரெக்டாக தெரியுமா, அந்த ஷார்ப்னஸ்ஸு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் போடணும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன லைன் போடுறேன், இங்கேருந்து நான் கொண்டு வரேன், தெரியுதா? ஓகே, அண்ட் கீழே பாருங்கள் சேம். இப்போ இதுக்குள்ளே ஃபில் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணிடாதீங்க, இப்படி தான் போடணும். ஓகேங்களா? ஷார்ட் டர்ம்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 14th ஒன். ஸோ இந்த அளவு கேப் விட்டுக்கோங்க. என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைன்ஸ் தான் ட்ரா பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கிறீங்க. வைன்ஸ் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா, சேம் அது தான் போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதுக்குள்ளே நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இது எல்லாருமே அழகாக தான் போட்டிங்க. ஸோ சின்னதாக லைன் போடுறீங்க, லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அப்படியே ப்ரெஸ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணி இழுத்துட்டு வந்துடுறீங்க. ஓகேங்களா? ஸோ சின்னதாக லைன் போடுறீங்க, ப்ரெஸ் பண்ணுறீங்க, அப்படியே இப்படி இழுத்து கொண்டு வந்துடுறீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இது சுத்தமாக வரவே இல்லை அப்படின்றவங்க இப்படி ஒரு டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சுட்டு இந்த இடத்துல லைட்டாக ப்ரெஸ் பண்ணாமல் இப்படி ஒரு லைட்டாக ஒரு லைன் போட்டு ப்ரெஸ் பண்ணாமல் இதுக்குள்ளே இருந்தே கோணை
வச்சு இப்படி பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஆனால் இதுதான் என்னமோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, இந்த ஷேப் கரெக்டாக வரணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படியே போடுறீங்க. ஸோ அப்படி பண்ணாதீங்க. ஓகே, ஸோ அழகாக அந்த ஷேப் வரணும். இந்த மாதிரி இந்த ஷேப் வரணும். ஓகே, பாருங்கள். ஓகேங்களா? தென் இப்படி 4 லைன்ஸ் போடுறீங்க, இங்கே ஃபில் பண்ணுறீங்க, ஷார்ட் டர்ம்ஸ் வச்சு முடிக்கிறீங்க. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15th ஒன் பாருங்கள். சேம் வந்து 15th ஒன் நான் இங்கே போடுறேன். சேம் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஹம்ஸ் போடுறீங்க, இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி போட்டுட்டு லைன்ஸ் போட்டுரும் இல்லையா? ஸோ இந்த இடத்துல 14th 15th என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தமாரி கேர்வ் கொடுங்க. ஸோ நல்லா உள்ளே போயிட்டு வர மாதிரி ஒரு கேர்வ், அந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லைன்ஸ் போடுங்க. லைன்ஸ் போட்டு இதுக்குள்ளே ஃபில் பண்ணிடுங்க. 15th ஒன். ஓகே, அண்ட் கீழே 2 லைன்ஸ் போட்டு ஷார்ட் டர்ம்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இந்த அளவு கேப் விட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதில் என்ன போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கம்மா தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பேசிக் எலமெண்ட்ஸ்லேயே நம்ம இதை பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ எப்படி போடுங்க, எல்லாருமே அழகாக தான் போட்டிருந்தீங்க. ஒரு சிலர் மட்டும் என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்படி இந்த சி ஷேப்பில் அழகாக கொண்டு வந்துட்டீங்க. இந்த இடத்துலேருந்து கொண்டு வரப்போ இது இப்படி போயிடுச்சு, இப்படி போய் இப்படி போட்டிங்க. ஸோ இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ மேலே இருக்க கர்வ் எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரி தான் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஷீ ஷேப் போடுறீங்க, இல்லை ஒரு சர்க்கிள் கொண்டு வரீங்க, எப்படி கொண்டு வரீங்க. ஒரு சிலர் என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்படி போட்டுடுறீங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக போட்டுடுறீங்க. இந்த சர்க்கிள் வந்து இப்படி சின்னதாக போட்டுடுறீங்க. போட்டுட்டு ஸோ அது கூட போட்டுட்டு பரவாயில்ல, நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா பரவாயில்ல, என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி கொண்டு வந்துடுறீங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து கேப் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த அளவு தான் கேப் இருக்கணும். இப்படி கொண்டு வந்துட்டு நீங்கள் இந்த அளவு கேப்பில் இப்படி போட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது இல்லையா? ஸோ இப்படி தான் போடணும். இதுதான் கரெக்ட். உள்ளே போடலாமா? பாருங்கள், இந்த மாதிரி ஷீ ஷேப் போடுறீங்க, சர்க்கிள் வந்து இப்படி பெருசாக போடுறீங்க, அண்ட் இந்த அளவு கேப்பில் இப்படி கொண்டு வரீங்க. ஓகே, அகைன் அதே தலைகீழாக போடுறீங்க. இன்னொன்று என்னென்னா, ஸோ இப்படி போடுறீங்க அப்படின்னா அது இப்படி தான் இருக்கணும். இப்படி இப்படி வந்து இப்படி இருக்கக்கூடாது. ஓகே, ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்குள்ளே ஃபில் பண்ணிடுறீங்க.
ஓகேங்களா. ஸோ இப்படி தான் இருக்கணும். ஓகே, கீழே வந்து 4 லைன்ஸ் போடுறீங்க, ஷார்ட் டேர்ம்ஸ் போடுறீங்க. என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல ஃபில் பண்ணுறீங்க. ஓகே, நம்ம எந்த இடத்துல ஃபில் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்படி லைன்ஸ் போட்டு இந்த இடத்துல ஃபில் பண்ணிகிட்டு இருந்தோமா. ஸோ இதில் இப்படி பண்ணக்கூடாது. இந்த இடத்துல லைன்ஸ் போட்டு இந்த இடத்துல தான் ஃபில் பண்ணணும். ஓகேங்களா, இந்த இடத்துல ஷார்ட் டேர்ம்ஸ் வச்சு முடிக்கிறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஓகே, இந்த அளவுக்கு கேப்பில் ஒரு லைன் போடுறீங்க. ஓகே, அண்ட் இந்த இடத்துல 3 லைன்ஸ் போடுங்க. அகைன் இந்த அளவு கேப் விட்டு 3 லைன்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கோங்க லைன்ஸு. ஓகேங்களா. இப்போ இதுக்குள்ளே என்ன ட்ரா பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் தான் ட்ரா பண்ண போகிறீங்க. சின்ன சர்க்கிள் போடுறீங்க அண்ட் இந்த மாதிரி ஃப்ளவர். ஸோ அந்த சர்க்கிளில் வந்து அந்த ஃப்ளவரோட ஆர்ம்ஸ் வந்து ஒட்டாமல், அந்த இதழ்ஸ்லாம் வந்து ஒட்டாமல் இப்படி போடுறீங்க. ஓகேங்களா. என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு பாருங்கள், இப்படி போட்டுறாதீங்க. ஓகே, ஏன்னா நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ இப்படி தான் போடணும், இப்படி போட்டுறாதீங்க. டிசைன்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்கணும், ஃபில்லிங்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ ஃப்ளவர் கொஞ்சம் பெருசாகவே போடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து பாருங்கள், நான் சொல்கிறேன் பாருங்கள், நான் எந்த அளவுக்கு ஃப்ளவர் வந்து பெருசாக போடுறேன்னு. அந்த சேம் டைம் அந்த கர்வ் வந்து உள்ளே வந்துட்டு போகணும். ஓகே, நீங்கள் வந்து சின்னதாக இப்படி போட்டுட்டீங்க அப்படின்னா, இதை ஃப்ளவர்லாம் கரெக்டாக போடுறீங்க, பட் சின்னதாக போட்டிங்க அப்படின்னா ஃபில்லிங்ஸ் தான் அதிகமாக தெரியும். எப்பயுமே மோஸ்ட்லி வந்து டிசைன்ஸ் தான் 70% இருக்கணும், ஃபில்லிங்ஸ் வந்து 30% தான் இருக்கணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஃப்யூச்சர் கிளாஸில் நம்ம பார்ப்போம் அதை பேஸ் பண்ணி. ஓகேங்களா. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே ஃபில் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கும் பெருசாக போட்டு ஃபில் பண்ணதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ தெரியவே தெரியாது. ஸோ இந்த மாதிரி பெருசாக போட்டிங்கன்னா தான் அழகாக இருக்கும், இப்படி போடக்கூடாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி 4 லைன்ஸ் போடுறீங்க, இந்த இடத்துல ஃபில் பண்ணுறீங்க, ஷார்ட் டேர்ம்ஸ் வச்சு முடிக்கிறீங்க. ஓகே, 18th ஒன் என்னென்னு பாருங்கள். ஸோ இந்த மைண்ட்ஸ்லேயே நம்ம இன்னொரு டைப் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஆர்ம்ஸ் போடுறீங்க அப்படின்னா அகெயின் ஒரு லேயர் போட்டுக்கோங்க, டபுள் லேயர் ஷார்ட் டேர்ம்ஸ் போட்டுக்கோங்க. 18th ஒன். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம், ஃபர்ஸ்ட் வந்து இப்படி போட்டு பார்த்தோம் இல்லையா. இப்போ வந்து லைன்ஸ் போடாமல் ஓகே. இப்போ என்ன பண்ணுறோங்கன்னா இந்த இடத்துல கர்வ் உள்ளே நல்லா போயிட்டு வரணும், அந்த கர்வ். ஓகே, அண்ட் லைன். இப்போ இந்த இடத்துல ஷார்ட் டேர்ம்ஸ் வச்சு முடிக்கிறீங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அண்ட் பாருங்கள் இந்த அளவு கேப்பில் எவ்வளோ கேப் விட்டுருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு கேப்பில் ஒரு லைன்ஸ் போடுறீங்க. அண்ட் இதுக்குள்ளே என்ன ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் தான். ஸோ பேசிக் எல்லாம் ஷார்ட் டேர்ம்ஸ் போட்டு அதுக்கு மேலே பிகம்ஸ் போட்டிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த ஃப்ளவர் தான் இதில் நம்ம வந்து போட போகிறோம். ஓகேங்களா. ஸோ அதிலே ஆஃப் பார்ட் மாதிரி. ஓகே, ஸோ பாருங்கள் இந்த இடத்துல ஸ்பைரல் போடுறீங்க, நீட்டாக ஒன்றோடு ஒன்று மிஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. டாட், ஷார்ட் டேர்ம்ஸ், பிகம்ஸ்,
பேசிக் லெவலில் ஃபர்ஸ்ட்டாக பார்த்த ஃப்ளவர். ஓகே, இதுலேயே இன்னொரு ஃப்ளவர் கூட நீங்கள் ட்ரா பண்ணலாம். என்னென்னு பாருங்கள். இந்த மாதிரி லீஃப் ட்ரா பண்ணி ஸ்பைரல் ட்ரா பண்ணி வேறு பிக் ஹம்ஸ் மட்டும் இந்த ஃப்ளவரும் ட்ரா பண்ணலாம். ஸோ பாருங்கள் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த ஃப்ளவர் வச்சு போட்டு பார்ப்போம். ஓகேங்களா? பாருங்கள் எந்த அளவுக்கு கேப் இருக்குன்னு. ஸோ இந்த அளவு மட்டும்தான் கேப் இருக்கணும், ரொம்ப தள்ளி போட்டுறாதீங்க. ஓகே, ஸோ இந்த அளவுக்கு தான் கேப் இருக்கணும். நீங்கள் இங்கே கொண்டு வந்து இப்படி போட்டுறாதீங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி போடக்கூடாது, இந்த அளவு கேப் இருக்கக்கூடாது. இதில் என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஜிக்ஸாக் போட போகிறோம் சின்ன சின்னதாக. அதுவும் ரொம்ப கேப்போட. இப்போ இந்த இடத்துல ஜிக்ஸாக் போடுறீங்கன்னா சேம் இது பக்கத்துலேயே தான் போடணும். இந்த இடத்துல ஜிக்ஸாக் போட்டுட்டு இங்கே இவ்வளோ தூரம் தள்ளியோ இல்லை இவ்வளோ தூரம் தள்ளியோ இப்படி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ சேம் கொஞ்சம் பக்கத்துலேயே தான் போடணும். ஓகே, ஸ்ட்ரைட்டாக போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் போடணும். இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்த ஹைலைட் பண்ணிடுங்க. முதலே ஹைலைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ சாம்பிள் காட்டுற பாருங்கள். ஹைலைட் பண்ணிவிட்டு ஜிக்ஸாக் போடுறது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கேருந்து இப்படி இழுத்துட்டு வந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். தெரியுதா? அந்த ஹைலைட் வந்து இப்படி வெளியே வந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்படி தான் போடணும். ஓகே, இப்படி போடக்கூடாது. அகெயின் 4 லைன்ஸ் போடுறீங்க, இந்த இடத்துல ஃபில் பண்ணுறீங்க, ஷார்ட் டர்ம்ஸ் போட்டு முடிக்கிறீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இந்த அளவு கேப் பாருங்கள், நான் எவ்வளோ கேப் விடுறேன். இந்த அளவுக்கு கேப். ஓகே, ஸோ இந்த அளவுக்கு கேப் வைக்கிறீங்க. இந்த இடத்துல ஒரு லைன், சேம் பாக்ஸ் ஷேப்பில் இந்த பக்கம் ஒரு லைன், இந்த பக்கம் பாக்ஸ் ஷேப்பில் லைன்ஸ் போட்டுக்கிறீங்க. ஓகேங்களா? அண்ட் இதுக்குள்ளே என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் கேப்பில் ஒரு லைன், அகைன் இந்த சைட் லைன்லேருந்து 1/4 இன்ச் கேப்பில் இப்படி ஒரு லைன், அகைன் இந்த லைன்லேருந்து 1/4 இன்ச் கேப்பில் இப்படி ஒரு லைன், அண்ட் அகைன் இப்படி ஸ்வஸ்டிக் டிசைன் கிடைக்கும் நமக்கு. ஓகே, தெரியுதா? ஓகே, கீழே ஒரு லைன் போடுறீங்க, அகைன் ஒரு லைன் இந்த இடத்துல ஃபில் பண்ணிடுங்க. ஓகே, இதுலேயே சேம் இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் பாக்ஸ் மாதிரி போடுறீங்க, டபுள் பாக்ஸ். இப்படி கூட நீங்கள் போடலாம். ஓகேங்களா? ஸோ பாக்ஸ் வந்து இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தின்னாக இருந்தால் அது நல்லா இருக்காது. ஓகே, ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும் கரெக்டாக. பாக்ஸ் ஒவ்வொரு பாக்ஸும் கரெக்டாக இருந்தால் தான் அழகாக இருக்கும். கொஞ்சம் தின்னாக போயிடுச்சு அப்படின்னாலும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி இருக்கும். ஓகே, கரெக்டாக பாக்ஸ் ஷேப்பில் போடணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கிடைக்கணும் ஈவனாக. அதுக்குள்ளே போட்டால் தான் அழகாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஷேப் கிடைக்கணும். ஓகே, ஆனால் இந்த இடத்துல ஹம்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள்.
இந்த அளவுக்கு கேப்பில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கன்னா, ஃபுல்லாக லைன்ஸ் தான் போட போகிறோம். இந்த அளவுக்கு கேப் விட்டு ஒரு லைன், எந்த அளவுக்கு கேப் விட்டுருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக லைன்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பாருங்கள். 21 வந்து டாட். ஓகே, டாட் வைக்கிறீங்க, இங்கே ஒரு டாட் வைக்கிறீங்க, இங்கே ஒரு டாட் வைக்கிறீங்க. ஓகே, 2 டாட் வச்சிட்டிங்களா? அண்ட் இந்த இடத்துல ஒரு டாட், இதுக்கு சென்டரில் இங்கே ஒரு டாட் அண்ட் இங்கே ஒரு டாட். ஓகேங்களா? ஸோ சேமாக இருக்க மாதிரி இல்லை, தெரியுதா? இப்படி ஜிக்ஸாக் டைப்பில். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். அண்ட் 22 இதுலேயே என்ன டிசைன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லைன்ஸ் போடுறீங்க. இது இந்த அளவுக்கு கொஞ்சம் கேப் விட்டு லைன் போடுங்க. இந்த லைன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஷேப் பாருங்கள். இப்படி டியர் ட்ராப்ஸ் வந்து இப்படி போட்டு அகைன் இந்த சைடு டியர் ட்ராப்ஸ் போட்டிங்கன்னா ஹார்ட் ஷேப் கிடச்சிரும். ஓகேங்களா? பாருங்கள், நம்ம வந்து இப்படி ஹார்ட் போடுறப்போ ஒன்று இப்படி அந்த மாதிரி ஆகலையா? ஸோ அதுக்காக என்ன பண்ணி, இது ஒரு மெத்தட். இல்லை எனக்கு இதுவுமே வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சென்டரில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு இப்படி ட்ரா பண்ணி பாருங்கள். இப்படி ட்ரா பண்ணிவிட்டு உள்ளே ஃபில் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி கூட ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு ஹார்ட் போடுறீங்க. இடத்துல ஹார்ட். ஸோ மெஸ் ஆயிடுச்சு, சாரி. ஸோ நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க. இன்னொரு ஷேப் என்ன போடலான்னு பாருங்கள். டுவெண்ட்டி இந்த ஷேப் ட்ரையாங்கிள் ஷேப் தான் போட போகிறீங்க. ஓகே, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஷேப், இந்த மாதிரி 3 பார்டர் லைன்ஸ் வந்து நீங்கள் தனித்தனியாக செப்பரேட்டாக எனக்கு போட்டு சென்ட் பண்ணணும். ஸோ லாஸ்ட் ஒன் பாருங்கள். என்ன பண்ணுறீங்கன்னா, ஃப்ரான்சிஸ் ஃபில் பார்த்தோம் இல்லையா? இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி இப்படி பேசிக் எலமெண்ட்ஸில் நம்ம பார்த்துருப்போம். ஓ கரெக்டாக? ஸோ அதுதான் இப்போ இதில் ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, இப்படி தான் கீழே பார்த்த மாதிரி தான் வரணும். ஓகேங்களா? இப்படி தான் இருக்கணும். ஒரு சில என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தின்னாவே இப்படி போட்டிருந்தீங்க. ஸோ ஏதோ இப்படி அப்படி பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வரணும். அந்த நல்லா அந்த இடம் இப்படி நல்லா திக்காக போல்டாக இப்படி வரணும். அப்போ தான் அழகாக இருக்கும். பார்த்தீங்களா அந்த ஷேப்பு? ஸோ இப்படி தான் இருக்கணும். ஓகே, போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி கர்வ் கொடுக்குறீங்க. கீழே ஒரு லைன், அகைன் அகைன். இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம்? கரெக்ட், ஃபில் தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? புரியுதா? ஆர்ட் வந்து நீங்கள் போடுறப்பையும் உங்களுக்கு சேம் இந்த மாதிரி மிஸ் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் சொன்ன இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு இப்படி போட்டுட்டு அதுக்குள்ளே இப்படி லைட்டாக ஃபில் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஷேப் அழகாக இருக்கணும். அதுக்காக தான் நான் இப்படி போடுறப்ப மிஸ் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? புரிஞ்சுதா? இந்த கிளாஸ் அவ்வளோதான். ஸோ பேசிக் பார்டர் லைன்ஸ் வந்து அவ்வளோதான்.
ஓகேங்களா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து அட்வான்ஸ் பார்டர் டிசைன்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. ஓகேங்களா. இது எல்லாமே வந்து எனக்கு ஒவ்வொரு பார்டர் டிசைனுமே வந்து எனக்கு த்ரீ டைம்ஸ் எனக்கு போட்டு சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. நீங்கள் போடுற 3 டைம்ஸுமே எனக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். ஓகே. இதில் ஏதாவது வரல, எனக்கு சுத்தமாக போட வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் கூட சொல்லுங்கள். நான் உங்களுக்கு பர்சனலாக வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எம்டியாக பிகம்ஸ் போடுறீங்க. செகண்ட் ஒன் வந்து டாட்ஸ் வச்சு, அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டபிள்யூ ஷேப் போடுறீங்க. அதுக்கப்புறம் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ள டாட்ஸ் வச்சு போடுறீங்க. ஸோ இந்த மாதிரி தான். ஓகே. மொத்தம் 24 இல்லை. ஸோ இதிலே வந்து நிறையா இருக்கும். இந்த மாதிரி போடுறீங்க. ஓகேங்களா. ஸோ ஒவ்வொன்றும் 3 டைம்ஸ் எனக்கு போட்டு சென்ட் பண்ணுங்கள். ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.